இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, ஒரே சைஸில். எனக்கு சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், பெப்பர், சோயா சாஸ். பன்னீர் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் பெப்பர், வெறும் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், காரம் வேணும் நிறைய போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரும் பெப்பரும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேனில் ஆயில், நெய் போட்டுக்கோங்க. ஆயில் வேணால் ஆயிலும் போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு பன்னீர் அப்படியே வைங்க. பன்னீர் பேனில் போட்டுட்டு ஒன்று போடுங்க, உடையாமல். பேனில் போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இருக்கும், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா காரத்தையும் எடுத்துருங்க. ஆயில் போட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, ரொம்ப இஞ்சி ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் போட போகிறோம். ஃப்ரை ஆனோன்னு கட் பண்ண ஆனியன் போடுங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு 2-3 வாட்டி நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அது நல்லா வெந்துடும் வெஜிடபிள்ஸ். ஃப்ரை பண்ணிவிடுங்க. சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வெந்துடும். ரைஸ், பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு ஆஃப் பாயில்டாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுடுங்க ரைஸு. அப்போ தான் தனித்தனியாக வரும். சூடாக போட்டோன்னா அப்படியே களி மாதிரி ஒட்டிக்கும். ஸோ ரைஸை வேக வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. சில்லி சாஸ், சோயா சாஸ், இது ஆப்ஷன் தான். சோயா சாஸ்லாம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் இது நல்லாயிருக்கும். அண்ட் டொமேட்டோ சாஸ், சாஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படியே. இப்போ ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் ரைஸ் நல்லா வடித்து ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ரைஸ். ஸோ இப்போ ரைஸ் உடையாமல் ஜென்டிலாக அப்படியே கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ நம்ம தனியாக வெஜிடபிள்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கும்போது பசங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது குழம்பு பண்ணோம் அப்படின்னா கவலை கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பேனில் இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் ரைஸில் இறங்கும். ஸோ 5 மினிட்ஸ் நல்லா அரிசி உடையாமல், ரைஸ் உடையாமல் அப்படியே கிளறி விடுங்க. ஸோ சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.